இவனுங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே, சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரில இருக்கு. அப்பா ராஜா, எங்க டீமை பத்தி தப்பா பேசாதீங்க. அந்த இருக்கானே அவங்க அப்பா யார் தெரியுமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 6 காலி அடக்குனவர். இவங்க அப்பா பாலமேடு ஜல்லிக்கட்டுல 15 காலி அடக்குனவர். இந்த இவங்க அப்பா விருதுநகர் சந்தையில வெறி பிடிச்ச நைய விரட்டி விட்டு கடிச்சு துப்புனவர். அவங்க அப்பா பண்ணாங்கறியே, இவங்க என்னடா பண்ணாங்க? நீங்க காலையில சாப்பிட்ட டிப்பனு அது எல்லாம் இவங்க பண்ணது. இதெல்லாம் ஓ வேலை தானா? அந்த குஸ்தி வாத்தியார் அடிச்சு விரட்டின மாதிரி ஒன்னையும் விரட்டினா சரியா வரும். ஏய் சீமராஜா, போட்டியில தோத்துட்டு சந்தையை மட்டும் விட்டு வந்த அரண்மனை இடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியே விட்டா அதுவாவே இடிஞ்சிரும். டேய் வால் டியூப் சும்மா இருடா, இவன் வேற. எங்க ராஜா ஆளம் தெரியாம காலை விட்டோமோ? எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா. அந்த குஸ்தி வாத்தியா இருந்திருந்தாவது நல்லா இருந்திருக்கும். ராஜா, குஸ்தி வாத்தியார் வந்துட்டாரே. hours ஹெல்மெட்டோட இருக்க ஒரே ஆள் நம்மால் தான் கணக்கு. ராஜா நல்லா இருக்கீங்களா? கணக்கு ராஜா, எப்ப இந்த அரண்மனை தோத்துறீங்களோ அப்பத்துல இருந்து நான் நல்லதான் பாருங்க. நீ கொடுத்து வச்சவன் நானு. புரியலையே. கேரளாக்கு போய் ஜிம் வச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். இப்ப மோகன்லால் மம்முக்குட்டி புதுசா கூட தம்பி வந்திருக்கான். பேரு நிவின் பீலி. அது பாலி. சாரி பாலி. அந்த தம்பி கூட என் ஜிம்ல தான் ட்ரைனிங் கொடுக்குறான். இவன் தான் பேஸ்புக்ல சிங்கம் பிடிக்கும் புளியம் பிடிக்கும் வார்னா போட்டிருந்தான். அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன தம்பிலா ட்ரைனிங்க தெரிக்க விடலாமா? நம்ம ஆளுங்க அடிச்சு வெளுக்க போறாங்க. அன்புள்ள கொண்ட சண்டை பிரியர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மல்யுத்த போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நடைபெறவிருக்கும் மல்யுத்த போட்டியை தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கும் டிவி புகழ் அறந்தாங்கி நிஷா அவர்களையும் பழனி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ராஜா ராஜா, ராணி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் இந்த இறந்த பழ வைக்குமே அந்த ராணி அம்மா? நம்ம ராஜாவோட ராணி. ஹாய் வாங்க. ஆல் தி பெஸ்ட். என்னங்க இப்ப என் மேல நம்பிக்கை வந்துச்சா? கூடிய சீக்கிரம் வந்துடும். எப்போ? எனக்கு நடக்கிற போட்டியில நீங்க தோக்கணும். புரியல. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சந்தைன்னு கேள்விப்பட்டேன். என் ஊருக்காகவும் எனக்காகவும் போட்டியை விட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புறேன். அமைதி அமைதி அமைதி. நம்ம சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸ் புளியம்பட்டியை புரட்டி போன அடுத்ததாக எங்கள் புளியம்பட்டி டேரன் டைகர் சிங்கம்பட்டியை கிழித்தெறிய வராங்க. அவங்க வெளியூர்காரங்களை இறக்கியிருக்காங்கயா. நானும் பார்த்தேன். அவங்களும் பல்கா தான் இருக்காங்க. அடி விழுத்தா செய்யும். எவ்வளவு விழுந்தாலும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர வலிக்குதுன்ற எண்ணம் மட்டும் வரவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். முதல் ரவுண்டாக வாயா வாயா சிங்கக்குட்டி வாயா. தம்பி ஓகேவா? சண்டைக்கு ஆள் கொண்டு சர்க்கஸ்க்கு ஆள் கொண்டு வந்திருக்காங்க. அங்க பாரு புளியம்பட்டி சிம்பாடி. அப்ப நாங்க யாரு? மீன்பாடி. சுமாரா டெட் பாடி. போடா. வலிக்குதுன்னு விட்டுருங்க. நம்ம ஊர்ல நீங்களே அடிச்சுக்கிறீங்க. நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் மாப் சிரிக்குதுன்னு. ப்ளீஸ். சரி அடி. கத்துக்கிட்ட மொத்த வித்தையை எங்கால மூக்கல இருக்குடா பாரு.
மல்யுத்த போட்டியில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்ற சிங்கம்பட்டி ப்ரூஸ்லி கணக்கு என்ற ஆண்டிச்சாமி களமிறங்குகிறார். பெரிய உரலுக்கு முன்னாடி விரலும் வந்து நிக்குது. ஏய், என்னங்கடா நக்கலா? கணக்குன்னா யாருன்னு நினைச்சீங்க? அக்கல்ல வெத்தலை பட்டியை வச்சுட்டு மண்டையில கொண்டைய போட்டு புளிச்சு நிச்சயத்து போனேன் அந்த மாதிரி கணக்கு நினைச்சீங்களாடா? என் கணக்கு 6 பேக் வச்ச சிங்கண்டா. ரொம்ப டைம் எடுத்துக்காத, இந்த தர்பூச ஸ்லைஸ் பண்ணி விட்டு. கமான் கணக்கு. எழுந்திரி கணக்கு, எழுந்திரி. எழுந்திரி கணக்கு, எழுந்திரி. ஏய், அங்க என்ன? 6 பேக் 2 நாள் சாப்பிடல. காது வேற கேட்கல. குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 6 பேக்கும் மொகர கட்டியும் உன்னைய போய் பில்டப் பண்ண பாரு. சிங்கமா வரும். அடுத்து நீதான் போ.